ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட இன்றைக்கி எபிசோட் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதியம் அவங்க மாமனாரும் வாக்கிங்க்கு கிளம்பிட்டாங்க. போயிட்டுருக்கப்பயே அவங்க 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு பேர் போகிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க வருஷ கணக்காக நடக்கிறாங்க. ஆனாலும் உடம்பு குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ ஃபுட்டு தான் காரணம், வாக்கிங் போகிறனாலலாம் சரியாகாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. அதையும் எதிர்த்து பேசுகிறாங்க. இல்லை, ஃபுட்டு காரணம் கிடையாது, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்னால் உங்களை மாதிரி ஸ்லோவாக நடக்க முடியாது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து பழகிட்டேன். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன், நீங்கள் அப்படியே பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் அப்படியே ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. அப்பயும் அவர் ஒரு ஆன்சரும் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா, எங்கே அவள் உங்கள் கூட தானே வந்தா, அவளை காணோம், நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னங்க ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது உடம்புக்கு பண்ணுதா, கால் வலிக்குதா, கை வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்பயும் அவர் வாயை திறக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா குடுகுடுன்னு உள்ளே ஓடுறாங்க. போய் பாக்கியராஜை கூப்பிடுறாங்க. பாக்கியராஜ் வா, என்னடா தூங்கிட்டு இருக்கா, அவகிட்ட நம்ம சொல்லியிருக்கோம்ல, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம குடும்பத்தில் பொண்ணுங்கள்லாம் யாரும் இப்படி கிடையாது. ஆனால் இவ மட்டும் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, ரொம்ப அடம் பிடிக்கிறா, நான் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்படி ஓடணும்னு எனக்கே ஒரு அவமானமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க மாமனார். சொன்னோன்னா அவங்க அம்மா அதுக்கு மேலே சத்தம் போடுறாங்க, அட கடவுளை, இவளை நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் இப்படி கிடையாது, அவகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டோம், அப்பயும் இப்படி கேட்காம இப்படி பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் ஓடுனா அப்படியே ஓடிட்டா அப்படின்னு சொல்லும் போது உடனே மலர் சொல்லுவாங்க, ஜாகிங்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே முறைக்க ஆரம்பிச்சிருவார். உடனே சரி அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதி வீட்டுக்கு வருவா. மதி வந்தோடனே எல்லாரும் திட்டுவாங்க, எதுக்கு நீ இப்படி பண்ண, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மதி கேட்பா. இல்லை, நீ வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் அங்கே போய் ஜாகிங் போயிருக்க, ரோட்டில் எல்லோரும் முன்னாடி இப்படி ஓடி இருக்க, உன்னை போகும்போதே ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக போட்டுட்டு போன்னு சொன்னேன், எல்லாம் ஷால் போட்டு போன்னு சொன்னேன், எல்லாம் ஏன் கேட்காம இப்படி போய் ஓடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே மதி ரொம்ப ஷாக் ஆவாங்க. என்னடா இது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஷால் போடாமல் ஓடுறது ஒரு பிரச்சனையா, எல்லாருமே இப்படி தானே ட்ராக்ஸ் போட்டுட்டு போவாங்க, நம்ம என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, இன்னும் ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அப்பா, உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், நாங்கள் என்ன சொன்னோம் உனக்கு ஃபஸ்ட்டேவே சொன்னோம்ல, இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு, ஆனால் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, இரு நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன், இரு சுரேஷை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் சுரேஷை கூட்டிகிட்டு வருவாங்க. சுரேஷ் வந்தோடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாரு, இவ ஜாகிங் தானேன்னு அவரு கூலாக சொல்லுவார். உடனே இல்லைடா, அவள் ரோட்டில் இப்படி ஓடி இருக்கா, நீ என்னன்னு கேளுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சுரேஷ் உள்ளே கூட்டிகிட்டு போய் சொல்லுவார். ஆனாலும் மதி கேட்க மாட்டாங்க. மதி சொல்லுவாங்க, இப்போ உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்டா பிரச்சனைம்பாங்க, ஏன் இப்படி சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. அடுத்தது நான் காலேஜுக்கு வேலைக்கு போனால் அது போகக்கூடாதும்பாங்க, தொட்டது தொடங்குது எல்லாத்துக்குமே என்னை குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறது தப்பு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தப்பு, ஸோ இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மதி சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கேட்க தெரியல, என்னை கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சுரேஷையும் எதிர்த்து பேசுவாங்க. உடனே அதுவும் ஒரு பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் சுரேஷ் மழுப்புவார். எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அவங்க அப்பாக்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவளுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்காமா, அதனால தான் ஓடுறா, ஓடாட்டி அவங்களுக்கு கால் வலி வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் சரிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மாமியார் சொல்லுவாங்க, என்னது ஹார்மோன் பிரச்சனையா, அப்படின்னா குழந்தை பிறக்காதா, ஆமாம்மா அதெல்லாம் இல்லைம்மா, ஏதோ சின்ன பிரச்சனையாவோ, அப்படின்னா நம்மளுக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாடா, அவளுக்கு உடம்பு சரியில்லாத பிள்ளைய நமக்கு தலையில் கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.